ரோட்டில் ஒரு வயசான முதியவர் நடந்து வராரு. நடந்து வந்துட்டே இருக்காரு. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பாடு கேட்குறாரு. அந்த ஹோட்டல் பெரிய காஸ்ட்லியான ஹோட்டலு. பார்த்தாரு, இந்த ஹோட்டலுக்கு நம்ம போனால் சரி வராதுன்ட்டு அவனை பார்க்குறான், மூஞ்ச பார்க்குறான், தெரியலன்ட்டான், அப்படியே வந்துட்டார். வந்துட்டு ஒரு ரோட்டு ஓரம் ஒரு வண்டி கடை இருந்தது, சாப்பாடு கடை. அந்த ஹோட்டலில் ஒரு ஹோட்டல் இருக்கும்போது ஒரு ஓனர் தான் அங்கே கடையில் இருக்கார். வந்துட்டு ஹோட்டலில், தம்பி சாப்பாடு என்ன ரேட்டுன்னு கேட்குறாரு. அப்போது ஓனர் சொல்கிறாரு, கறி குழம்பு சாப்பாடு 120 ரூபா, வெறும் சாப்பாடு 80 ரூபா அப்படின்னு கேட்டார். அந்த பெரியவர், என் கையில் இருக்கிறது ஒரே 10 ரூபா மட்டும்தான், பசி அதிகமாக இருக்கு, முடிஞ்சா போடுங்க, இல்லைன்னா விடுங்க அப்படின்ட்டார். கஷ்டப்பட்டவனுக்கு தான் அந்த வேதனை தெரியும். அவன் என்ன பண்ணிட்டான், ரோட்டு ஓரம் உள்ள வண்டி தானே, அந்த கடையில் சரி நீங்கள் சாப்பிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வயிறு நிறைய சாப்பாடு போட்டு, அவர் என்ன பண்ணிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு என்னென்ன வேணுமோ சாப்பிட்டு எல்லாத்தையும் அமுச்சு விட்டு சாப்பிட்டாரு. சாப்பிட்டதும், இந்தாங்க அந்த 10 ரூபான்னார். ஐயா வேண்டாம் ஐயா, எங்கள் அப்பா மாதிரி இருக்கீங்க, இந்த 10 ரூபாய் நீங்களே வச்சுக்கோங்க, பரவாயில்ல அப்படின்ட்டார். அதுக்கு அந்த பெரியவர் சொன்ன தகவல் மறக்கவே முடியாது. என்ன சொன்னான்னா, 40 வருஷம் என் குடும்பத்துக்காக நான் உழைச்சேன், எனக்கு 3 பிள்ளைங்க எனக்கு, எல்லாரையும் கரையேற்றினேன், எல்லாம் சேர்த்தேன், வீடு வாசல் எல்லாம் சேர்த்தேன். என் மனைவி இடையில் இறந்து போயிட்டா. மனைவி இறந்த துக்கத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே வெளியில் இருந்தேன். வீட்டிலே இருக்கும்போது என் மருமக என் மேலே திருட்டு பழி கட்டி என்னை வெளியில் அனுப்பிச்சிட்டாப்பா அப்படின்னாரு. எல்லாருக்கும் சேர்த்தேன், நான் லட்சக்கணக்கில் சேர்த்து வச்சேன். நான் இன்னைக்கு பசி பட்டினியாக இருக்கும்போது ஒரு வேளை சோறு போட்டது நீதான்பான்னு அவரை கையெழுத்து கும்பிட்டாராம் அந்த பெரிய மனிதன். அந்த ஹோட்டல்காரன் என்ன பண்ணுவான்னு தெரியல, அவனுக்கு ஒரு இறக்க குணம், ஒரு மனிதாபிமான குணம். ஐயா நீ இருக்கிற வரைக்கும் நான் உன்னை பார்த்துக்கிறேன், எங்கள் அப்பாவை நான் பார்த்துக்கிறேன். சின்ன வயசில் எங்கள் அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் இருந்தாங்க, என்னை எங்கள் அப்பாவாக பார்த்துக்கிறேன். நீங்கள் இருக்கிற காலம் வரைக்கும் நீங்கள் என் ஹோட்டலில் சாப்பிட்டு நீங்கள் போன்னு சொன்னாராம் அந்த ஹோட்டல் அதிபர், சின்ன ஹோட்டல் வண்டிக்காரன். அதால் பணம் கோடிக்கணக்கில் இருக்கிறவங்ககிட்ட கூட மனசு இருக்காது, அன்னன்னைக்கு சாப்பிட்றான் பார்த்தியா, அவனுக்கு தான் நல்ல மனசு இருக்கும். நான் எல்லாரையும் குத்தி காட்டேன்னு சொல்லலை, மன்னிச்சுக்குங்க. இருந்தாலும் அவர் பெரிய மனிதன் வயசான காலத்தில் இப்படிலாம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டார். அந்த சம்பவம் கேட்டு தான் எனக்கு அப்படி பகீர்னு ஆயிடுச்சு. என் வாழ்க்கை எப்படி போகணும்னு எனக்கு தெரியல. இப்போ எனக்கு 50 வயசு ஆகுது, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலை. பார்க்கலாம், இறைவன் பார்த்துக்குவான்ட்டு நான் நினச்சி போயிட்டுருக்கேன். நன்றி.